ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 ரூபாயில் 100 ருபீஸ்க்கான பீஸா பன் பீஸா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. 5 நிமிஷம் தான் இது நம்ம செய்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஒரு பன் எடுத்துக்கோங்க. கடையில் விற்கிற பன் தான் இது. நடுவில் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக இதை எடுத்துக்கலாம். ஒரு நைஃப் வச்சு கீறிட்டு அதுக்கப்புறம் கையிலேயே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா உடஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு இதே மாதிரி கீறி விடுங்க. லைட்டாக கீறி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு ஷேப் வந்து கிடச்சிடும். இப்போது உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு பெரிய ஆனியன் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி, ஆனியனோட கம்மியாக கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். பாதி கேப்சிகம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வந்துட்டு. இது கூட வந்துட்டு தேவையான அளவு நம்ம மயோனஸ் சேர்த்துக்கலாம். மயோனஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாஸ் என்ன சாஸ் இருக்கோ நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இது கூட வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மட்டனும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அந்த பன்னில் பட்டர் தடவிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பட்டர் தடவிக்கலாம். அடியிலையும் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கிறேன். இது நம்மளோட ஆப்ஷன் தான், நம்ம அதிகமாக வேணாலும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா மெல்ட் ஆகும்போது அப்போ தான் சூப்பராக இருக்கும். நிறைய கூட நீங்கள் வைங்க. நல்லா ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் சீஸ் லேயர் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் போட்டு விட்டுடுறேன். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது உள்ளே வச்சிடலாம். அந்த பன்னை ஒரு லெட் போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் கூட இல்லை, லோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இதை குக் பண்ணலாம். இந்த சீஸு உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி வரணும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது. ரொம்ப டைமே எடுக்காது, நமக்கு குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே பாருங்கள், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்களே நிறைய டைம்ஸ் வந்து விரும்பி செய்வீங்க. இப்போது நம்ம கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடியிலலாம் சீஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.